Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். Transport in Plantsல நம்ம ascent of sap and its event and overview பார்க்க போறோம். Ascent of sap அப்படினாலே sap அப்படினா water along with minerals. So soilல இருந்து water along with minerals xylem வழியா எப்படி transport ஆகுது அதுதான் ascent of sap அப்படிமோ. Ascent of sap அப்படிங்கிறதே xylemல transport எப்படி நடக்குது from root to all other parts of the plant அப்படிங்கிறது தான். இந்த ascent of sap நம்ம upward movement of water and minerals from root to different parts of the plant அப்படின்னு தான் சொல்கிறோம். ஓகே, இதில் 4 மெயின் திங்ஸ் நடக்குது. A number of factors play a role in ascent of sap. அந்த ஃபேக்டர் என்னென்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ரூட் ப்ரெஷர், ரெண்டாவது capillary action, adhesion and cohesion of water molecule, transpiration pull. இதில் வந்து நம்ம ரூட் ப்ரெஷரும் transpiration புல்லும் ஆல்ரெடி டீட்டெயில்டாக படிச்சிருக்கோம். பட் ஸ்டில் இதில் வந்து நம்ம திருப்பி பார்ப்போம். capillary actionனும் adhesion cohesionனும் தான் நமக்கு இப்போ புதுசாக இருக்குது. அது ரொம்ப ஈஸி தான், என்னங்கிறது இப்போ பார்த்துடலாம். ரூட் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்ன? ரூட் ஹேர் சாயிலேருந்து வாட்டரையும் மினரல்ஸையும் அயான்ஸையும் அப்சார்ப் பண்ணும்போது ரூட்டுக்குள்ளே வந்த வாட்டர் மினரல் அயான்ஸ் ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணும். அதுக்கு பேர் ரூட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். வாட்டர் ஃப்ரம் சாயில் என்டர்ஸ் த ரூட் ஹேர் டியூ டு ஆஸ்மாசிஸ். ஏன்னா வாட்டர்ங்கிறது ஆஸ்மாசிஸ் மூலியமாக தான் நடக்குது. அயான்ஸ் வந்து ஆக்டிவாக அப்சார்ப் ஆகுங்கிறதும் படித்தோம். இது ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு ரூட் ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுது. இந்த ரூட் ப்ரெஷர் என்ன பண்ணுது? இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் அப் டு பேஸ் ஆஃப் த ஸ்டெம். ஸ்டெம்மோட அடிப்பகுதி வரைக்கும், ரூட்லேருந்து ஸ்டெம்மோட அடிப்பகுதி வரைக்கும். இப்போ நம்ம இங்கே ஒரு பிளான்ட் வரைகிறோம். இந்த பிளான்ட் வந்து ஒரு லார்ஜ் ட்ரீன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரூட் இருக்குது, மேலே வந்து இந்த மாதிரி பிளான்ட் இருக்குது. இப்போது இங்கே ரூட் ஹேர்லேருந்து இந்த சாயிலில் இருக்கக்கூடிய வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அப்சார்ப் பண்ணப்பட்டு இந்த பேஸ் ஆஃப் த ஸ்டெம் அப்படிங்கிறது இந்த ரீஜன் தான். பேஸ் ஆஃப் த ஸ்டெம், ஸ்டெம்மோட அடிப்பகுதி வரைக்கும் வாட்டரை புஷ் பண்ணி விடுறது யாருன்னா ரூட் ப்ரெஷர். இதைத்தான் நம்ம சொன்னோம். ஒரு சின்ன பிளான்ட் இப்படி இருக்குன்னா அந்த பிளான்ட்டை வந்து நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உடனே இங்கே வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லாம் வரும். அது தட் இஸ் டியூ டு ரூட் ப்ரெஷர் அப்படின்னு படித்தோம் இல்லையா? அதேமாதிரி ஹைடதோட், கட்டேஷன் இதெல்லாம் வந்து ரூட் ப்ரெஷரை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குன்னு படித்தோம் இல்லையா? அதுதான். நெக்ஸ்ட்டு கேப்பிலரி ஆக்ஷன். இப்போ வாட்டர் என்ன ஆயிடுச்சு? ரூட் ஹேர் அப்சார்ப் பண்ணி ஒரு பேஸ் ஆஃப் த ஸ்டெம் வரைக்கும் புஷ் பண்ணி விட்டுருச்சு. கேப்பிலரி ஆக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. இந்த டம்ளரில் வந்து வாட்டர் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ஸ்ட்ராவை இப்படி டிப் பண்ணுங்க, வைங்க. பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து வாட்டர் லிக்விட் மீடியம் இருக்குது, எனி லிக்விட். இந்த ஸ்ட்ராவில் கொஞ்சம் உயரத்தில் இருக்கும். இந்த கிளாஸில் எந்த சர்ஃபேஸ் இருக்கோ, எவ்வளோ லிமிட் இருக்கோ அதை விட கொஞ்சம் உயரமாக அந்த வாட்டர் மேலே போயிருக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் கேப்பிலரி ஆக்ஷன் அப்படிம்பாங்க. இது ஒரு ஃபிசிக்கல் ஃபோர்ஸ். இதே கேப்பிலரி ஆக்ஷன் பிளான்ட்லேயும் நடக்கும். காரணம் என்னென்னா, xylemங்கிறது ஒரு லாங் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர். சீவ் டியூப்ஸ்லாம் ஒன்று மேலே ஒன்று அடிக்க வைக்கப்பட்டு, சீவ் டியூப்ஸ் இல்லை, ட்ரக்கீட்ஸ் அண்ட் வெசல்ஸ் எல்லாம் ஒன்று மேலே ஒன்று அடிக்க வைக்கப்பட்டு இந்த மாதிரி லாங் டியூபாக தான் xylem இருக்குது. அப்போது இந்த xylem பேஸ் ஆஃப் த ஸ்டெம் வரைக்கும் வாட்டர் வந்துருச்சு. xylemல இருக்கக்கூடிய அந்த கேப்பிலரி ஆக்ஷன், இந்த ஸ்ட்ராவை நம்ம வந்து டம்ளரில் போட்டால் எப்படி கொஞ்சம் தண்ணி டம்ளரில் இருக்கிறத விட கொஞ்சம் உயரமாக இருக்குது, அதே மாதிரி இந்த பிளான்ட்லையும் பேஸ் ஆஃப் த ஸ்டெம்லேருந்து கொஞ்சம் உயரமாக வந்திருக்கும். அதுதான் கேப்பிலரி ஆக்ஷனுங்கிறாங்க. ஸோ வாட்டர் எனி லிக்விட் ரைசஸ் இன் த கேப்பிலரி டியூப். கேப்பிலரி டியூப்ங்கிறது ரொம்ப மைன்யூட் வாட்டர் இருக்கக்கூடிய ஒரு மைன்யூட் டியூப். Because of physical forces, capillary action takes place. Okay, in stem water rises up to certain height. கொஞ்சம் தூரம், இங்கே இருந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் கேப்பிலரி ஆக்ஷன் மூலியமாக கொஞ்சம் தூரம் ஸ்டெம்மில் வந்து பேஸ் ஆஃப் த ஸ்டெம் வரைக்கும் ரூட் ப்ரெஷர் மூலியமாக வாட்டர் மேலே வந்துருச்சு. பேஸ் ஆஃப் த ஸ்டெம்லேருந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டுக்கு கேப்பிலரி ஆக்ஷன் மூலியமாக வாட்டர் மேலே போகுது. நெக்ஸ்ட் adhesion cohesion ஆஃப் வாட்டர் மாலிக்யூல். இப்போது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், adhesionனா என்ன, cohesionனா என்ன. ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ cohesion. cohesionங்கிறது லைக் பார்ட்டிகல்ஸ் வந்து ஒட்டிக்கிறதுங்க. இப்போது ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுருக்கீங்க, ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி வச்சுருக்கீங்க. அதில் வாட்டர் மாலிக்யூல் எத்தனை இருக்குது? சில லட்சங்கள், கோடிக்கணக்கான வாட்டர் மாலிக்யூல் இருக்கும். அதில் வாட்டர் மாலிக்யூலை உங்களுக்கு தனித்தனியாக பார்க்க முடியுமா? முடியாது இல்லையா?
அப்போது அந்த வாட்டர் மாலிக்யூல் தனித்தனியாக பார்க்க முடியாததுக்கு காரணம் என்ன? ஒரு ட்ராப்பை நீங்கள் கையில் வச்சா கூட அதில் ஆயிரக்கணக்கான வாட்டர் மாலிக்யூல்ஸ் டுகெதராக இருக்குது. ஆனால் வாட்டர் மாலிக்யூலை தனி மாலிக்யூலாக பிரித்து எடுக்க முடியாததுக்கு காரணம் என்ன? வாட்டர் மாலிக்யூல்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய அஃபினிட்டி, அட்ராக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி. அப்போது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பார்ட்டிகல், வாட்டர் மாலிக்யூலும் லைக் பார்ட்டிகல்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ சேம் பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய அட்ராக்ஷனை கொஹஷன் போம். ஸோ வாட்டரில் கொஹசிவ் ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் வாட்டர் காலம், ஒரு வாட்டர் வந்து கண்டினியூவாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை ஈஸியாக பிரேக் பண்ண முடியாது. கண்டினியூவாக அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்கும் ஒரு வாட்டரும் இன்னொரு வாட்டரும். கண்ணில் நம்மளால் வாட்டர் மாலிக்யூலை பார்க்க முடியாது. காரணம் அதோட அட்ராக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ லைக் பார்ட்டிகல்ஸ், ஒரே மாதிரி இருக்கக்கூடிய வாட்டர் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில அட்ராக்ஷன் இருந்தால் அதை கொஹசிவ் ஃபோர்ஸ் அப்படிம்போம். இப்போ அடசன் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அட்ராக்ஷன். இப்போ வாட்டர் இருக்குது, அந்த வாட்டர் வந்து செவரில், இப்போது செவரில் இருக்க மழை பெய்யுது, செவர் ஊறி போயிடுதுன்னு சொல்லுவாங்க. தண்ணி வந்து செவரில் ஊறிக்குது, செவர் வந்து வாட்டர் அப்சார்ப் பண்ணுது. செவரும் வாட்டரும் டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸ். இந்த டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸ்லேயும் அட்ராக்ஷன் இருக்குது. இப்போ கம் இருக்குது, பேப்பர் இருக்குது. பேப்பரை வந்து கம்மில் ஒட்டும்போது கம்மு இன்னொரு பேப்பரோட ஒட்டும்போது அந்த கம்மு போய் பேப்பரை ஒட்ட வச்சிருது இல்லையா? ஸோ கம்மு அண்ட் பேப்பர் இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸ். ஆனால் அது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸ்க்கு இடையில அட்ராக்ஷன் இருக்கிறத நம்ம அடாஷன் அப்படிம்போம். இந்த வாட்டர் மாலிக்யூல் ஜைலமோட வால், ஜைலமில் வந்து ட்ரக்கீட்ஸ் வெசல்ஸ் இருக்கு இல்லையா, அதோட வாலில் போய் நல்லா ஒட்டிக்கும். அதனால் இந்த வாட்டர் மாலிக்யூல் கண்டினியூவாக அந்த ஜைலத்தை பிடிச்சிக்கிட்டு ஏறும். இப்போது ஸ்பைடர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா செவரை பிடிச்சிக்கிட்டு ஏறுறதுக்கு அவருக்கு வந்து இந்த இடத்துல முள்ளாக இருக்கும், அப்படியே பிடிச்சிட்டு அழகாக ஏறுவார் இல்லையா? அந்த மாதிரி வாட்டர் வந்து ஜைலம் வாலை பிடிச்சிக்கிட்டு மேலே நோக்கி போகிறதுக்கு ஜைலம் வால் ஹெல்ப் பண்ணுது. அப்போ ஜைலம் வால் வந்து டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸ், வாட்டர் டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அட்ராக்ஷனை அட்ஹஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் கண்டினியூஸ் காலம். கண்டினியூஸ் காலம்னா என்னென்னா, இப்போது ட்ரக்கீட் ஆர் வெசல் ஜைலத்தோட காம்பவுண்ட் இப்படி இருக்குது. இதில் க்ரீன் கலரில் நான் வாட்டர் மாலிக்யூல் வரைகிறேன். இப்படி வாட்டர் மாலிக்யூல் இருக்குன்னா அப்படியே வாட்டர் மாலிக்யூல் அப்படியே பிரேக் ஆகாமல் ஒரு செயின் மாதிரி அப்படியே ஒரு கீழே ரூட்டில் இருந்து மேலே இங்கே லீஃப் இருக்குன்னா லீஃபில் இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டா வரைக்கும் கண்டினியூஸ் காலத்தை ஃபார்ம் பண்ணியிருக்கு. காலம்னா செயின் மாதிரி இருக்கிறது. கண்டினியூஸ் காலமாக வாட்டர் ஃபார்ம் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிறது கொஹஷன் அடேஷன். கொஹஷன்ங்கிறது அட்ராக்ஷன் பிட்வீன் வாட்டர் மாலிக்யூல்ஸ், சிமிலர் சப்ஸ்டன்சஸ் இடையில இருக்க அட்ராக்ஷனை கொஹஷன் அப்படிம்போம். அடேஷன்ங்கிறது வாட்டர் மாலிக்யூல் ஸ்டிக் டு ஜைலம், டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸ் கிட்ட இருக்கிற அட்ராக்ஷனை பிட்வீன் டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் நம்ம அடேஷன் போம். இந்த ரெண்டும் இருக்கிறதுனால தான் ஜைலத்தில் வாட்டர் கண்டினியூஸாக ஒரு செயின் மாதிரி காலமாக ஃபார்ம் பண்ணியிருக்கு. காலம்ங்கிறது கண்டினியூஸ் செயின், பிரேக் ஆகாமல். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்பிரேஷன் புல்னால் நம்ம என்ன சொன்னோம், ஜூஸ் குடிக்கிற கதை சொன்னோம், ஞாபகம் இருக்கா? ஒரு டம்ளர் இருக்குது, ஒரு ஸ்ட்ரா போட்டிருக்கோம். இதே மாதிரி தான் அந்த ஸ்ட்ராவில் இங்கே ஒரு வேக்யூம் இருக்குது, எம்டி ஸ்பேஸ் இருக்குது. அதை ஃபில் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், முதல்ல அந்த ஸ்ட்ராவில் இருக்கக்கூடிய காற்று என் வாய்க்குள்ளே போகும். அதுக்கப்புறம் அப்படியே அந்த காற்றை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த லிக்விட் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த லிக்விட் என் வாய்க்குள்ளே வரும். இப்படியே நம்ம சக் பண்ணோன்னா இதை தான் நம்ம சக்ஷன் ஃபோர்ஸ் ஆர் டிரான்ஸ்பிரேஷன் புல் அப்படிங்கிறோம். இதை ஏற்படுத்துறது யார்? இப்போ இந்த லீஃபில் ஸ்டொமேட்டா இருக்குது. இந்த ஸ்டொமேட்டா வழியாக இவாப்ரேஷன் ஆகி வாட்டர்லாம் வெளியே போகிறாங்க. அப்போ இங்கே ஒரு வேக்யூம் அப்படிங்கிறது என்ன, எம்டி ஸ்பேஸ், ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகுது. இந்த வேக்யூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்ஷன் ஃபோர்ஸ், டிரான்ஸ்பிரேஷன் புல் வந்து கண்டினியூஸாக வாட்டரை மேலே நோக்கி இழுக்கப்படுது. அதுதான் டிரான்ஸ்பிரேஷன் புல் அப்படிங்கிறோம். டிரான்ஸ்பிரேஷன் த்ரூ ஸ்டொமேட்டா கிரியேட்ஸ் வேக்யூம், எம்டி ஸ்பேஸ். அந்த லீஃப் போர்ஷன், அந்த வெயின் ரீஜனில் கிரியேட்ஸ் சக்ஷன், மேலே நோக்கி இழுக்குது. நம்ம ஸ்ட்ராவில் டம்ளரில் இருக்க ஜூஸை இழுக்கிற மாதிரி டிரான்ஸ்பிரேஷன் புல் அதுக்கு பேர். டிரான்ஸ்பிரேஷன் புல் சக்ஸ் த வாட்டர், சக்ஸ்னா உரியுது, வாட்டரை உரியுது. வாட்டர் காலம்னா கண்டினியூஸ் செயின் ஃப்ரம் ரூட் டு லீஃப். Water column from xylem tubes, thus water able to rise great height even in the tallest plant. அப்போது டிரான்ஸ்பிரேஷன் புல் தான் இங்கே இருந்து லீஃப் வரைக்கும் உள்ள தூரத்துக்கு வாட்டரை கிரேட் ஹைட், ரொம்ப ஜாஸ்தி தூரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஃபோர்ஸ் எதுன்னா டிரான்ஸ்பிரேஷன் புல் தான். கொஷின் கேட்டால் ஆன்சர் பண்ணிவிடுங்க. ஸோ இப்படி தான் அசன்ட் ஆஃப் சாப் பிளான்ட்ஸில் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரூட் ப்ரெஷர் மூலிமா பேஸ் ஆஃப் த ஸ்டெம் வரைக்கும் வாட்டர் ரீச் பண்ணுது. கேபிலரி ஆக்ஷன் மூலிமா இன்னும் கொஞ்சம் ஹைட், சர்டன் ஹைட்னா கொஞ்சம் ஹைட் மேலே போகுது. அடேஷன் கோஎஃபிஷியன்ட் மூலிமா ஒரு லாங் செயின், கண்டினியூஸ் காலம் ஆஃப் செயினை வாட்டர் ஃபார்ம் பண்ணுது. அதுக்கப்புறம் டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும்போது ஒரு சக்ஷன் ஃபோர்ஸ் ஏற்படுத்தப்பட்டு டிரான்ஸ்பிரேஷன் புல் மூலிமா ரொம்ப தூரம் வரைக்கும்
டாலஸ்ட் ட்ரீல கூட செவரல் மீட்டர்ஸ் வரைக்கும் கூட வாட்டர் மேலே வரைக்கும் கண்டினியூஸாக ட்ராவல் ஆகி போகுது. அதை தான் நம்ம அசன்ட் ஆஃப் சாப் அப்படிங்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.